Margin of dumping is equal to normal value less export price. ம். ஆமா, ஆமா. இப்போ இந்த சம் பாருங்க பத்மா. எக்ஸாம்பிள் 4 முடிச்சிட்டோமா? முடிச்சிட்டோம். ஒரே நிமிஷம். ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, ஒரு நிமிஷம். இந்த எம்சிக்யூ கொஸ்டின் நாளைக்கு டெஸ்ட்னா உங்களுக்கு இந்த சாப்டர் முடிச்சிட்டோம் நம்ம. ஆமா. இது 6.2 வந்து 6.1ம் 6.2வும் 6 சாரி பாயிண்ட் ஆமா 6.2 ஓட புக் பேக் ஃபுல்லா டெஸ்ட் நாளைக்கு. What do you mean by anti-dumping? Writer should not safeguard while computing social welfare. Some of the duties are not considered. இதெல்லாம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங் எல்லாமே ட்ரூ ஆர் ஃபால்ஸ், fill in the blanks எல்லாமே. இப்போ எந்த பேசிஸ்ல வந்து வேல்யூவேஷன் பண்றாங்க? கஸ்டம்ஸ் டியூட்டியை வந்து நார்மலா வந்து வேல்யூவேஷன் ரூல்ஸ் எப்படி அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். நார்மலா வந்து there is a word called as ad valorem basis. ad valorem basisனா என்ன அர்த்தம்னா பெர்சன்டேஜா நான் வந்து டியூட்டில சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்றது ad valorem basis. இது இருக்கே ad valorem duty. ஸோ அந்த பேசிஸ் ஆஃப் கரெக்ட். இப்போ வேல்யூவேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் வேல்யூன்றது எப்படின்னா வேல்யூவேஷன் ஆஃப் இம்போர்ட்டட் கூட்ஸ். வேல்யூவேஷன் ஆஃப் இம்போர்ட்டட் கூட்ஸ்ன்றது வந்து எப்படின்னா ஒரு பிரைஸ் ஃபார் த கூட்ஸ் அதை கன்சிடர் பண்ணிக்கணும். என்னைக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணினாங்க, ஓகேவா, எந்த பிளேஸ்ல பண்ணினாங்க, எந்த இடத்துல அதை கலெக்ட் பண்ண போறாங்க, பையரும் செல்லரும் ரிலேட்டட் பார்ட்டிஸா, ஓகேவா, அதாவது அந்த டிரான்சாக்ஷன்ல பிரைஸ் மட்டும்தான் சோல் கன்சிடரேஷனா. இது 5 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பத்மா. ஓகேவா? ஹை லெவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து நார்மலா வந்து சில பேர் இன்டர்மீடியரியா இருப்பாங்க. கமிஷன், புரோக்கரேஜ் அந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் இந்த டிரான்சாக்ஷன் வேல்யூ சொல்றேன்ல, நோட் பண்ணிக்கோங்க பத்மா. டாக்ஸ் பாயிண்ட் எழுதிக்கோங்க. டிரான்சாக்ஷன் வேல்யூ இன்க்ளூட்ஸ் எழுதிக்கோங்க. கமிஷன்ஸ், புரோக்கரேஜ் எக்ஸ்க்ளூடிங் பையிங் கமிஷன், brokerage excluding buying commission, engineering design work, ஆமா, royalties and license fees, அப்புறம் cost of transportation to the place of importation, to the place of importation, ஆமா importation, அப்புறம் insurance,
Loading, unloading, and handling charges. ஆ. இன்க்ளூட் இன்க்ளூட் பண்றது. கரெக்ட். வேல்யூவேஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட்னா என்ன அர்த்தம்னா அதேதான். பிரைஸ் எவ்வளோ நான் எக்ஸ்போர்ட்டுக்கு வச்சிருக்கேன். என்னைக்கு எக்ஸ்போர்ட் இந்தியாலேருந்து வெளியில போறது. எந்த டைம்ல அவங்க டெலிவரி எடுத்துக்கிறாங்க. எந்த ரீஜன்லேருந்து எக்ஸ்போர்ட்டேஷன் நடக்கிறது. பையர் யாரு, செல்லர் யாரு, அவங்க 2 பேர் ரிலேட்டடா, பிரைஸ் இஸ் அ சோல் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்றது எக்ஸ்போர்ட்டோடது. ஓகேவா? அதேதான் இம்போர்ட்டுக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கும் ஒரே மாதிரி தான். எப்பவுமே வேல்யூவேஷன் வந்து டாரிஃப் வேல்யூன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஓகேவா? இப்ப வந்து டாரிஃப் வேல்யூ வந்து அட் பிரசன்ட் டாரிஃப் வேல்யூ ஹஸ் பீன் ஃபிக்ஸ்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் வந்து க்ரூட் பாம் ஆயில், க்ரூட் பாமோலின், க்ரூட் சோயாபீன், பிராஸ் கிராப், பாப்பி சீட்ஸ். இப்ப டாரிஃப் வேல்யூ இதுக்கு தனியா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலா எப்படி இருக்கும்னா ஒரு ட்ரெண்ட் பேஸ் பண்ணி இருக்கும் டாரிஃப் வேல்யூ. இப்போதைக்கு இது பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? டேட் ரிலவென்ட் ஃபார் டிட்டர்மினேஷன் ஆஃப் ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இப்ப பாருங்க, பிரைஸ் வந்து இப்போ ஒரு ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்க? பில் ஆஃப் என்ட்ரி வந்து பிரசன்ட் பண்ணிட்டாங்க. இல்ல பில் ஆஃப் எக்ஸ்போர்ட் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டேட் ஆஃப் ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எப்படி கன்சிடர் பண்ணிப்பாங்கன்னா, ஒண்ணு சிபிஐசி போர்டு அவங்க அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் கஸ்டம்ஸ் அவங்க டிட்டர்மைன் பண்ணது. இல்ல போர்டே வந்து இல்ல நீங்க இந்த கரன்சில தான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. ஆக மொத்தம் போர்டு சொன்னதோ, இல்ல ஆர்பிஐ சொன்னதோ, இல்ல ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீலர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா வந்து சொல்றதோ, 2த்துல ஏதாவது ஒண்ணு சொல்றது தான் வந்து இங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். எழுதிக்கோங்க. For the purpose of customs, the rate notified by CBIC should only be considered. The purpose of customs, ஆமா. For the rate of ஆமா. The rate notified by CBIC should only be considered. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸ் கஸ்டம்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ரேட்டு தான் எடுத்துக்கணும். ஆமா. Should only be considered. ஆமா. இப்ப பாருங்க பத்மா, ஒரு எக்ஸாம்பிள். இம்போர்ட் வந்து பில் ஆஃப் என்ட்ரி வந்து 2010 பண்ணியிருக்காங்க. ஓகேவா? தட் இஸ் 2 இருக்கு. இம்போர்ட்ல நீங்க எப்பவுமே பில் ஆஃப் என்ட்ரி எடுத்துக்கணும். டேட் ஆஃப் என்ட்ரி இன்வர்ட்ஸ் அவுட்வர்ட்ஸ் எடுத்துக்கணும். தட் இஸ் 1510. அதாவது பில் ஆஃப் என்ட்ரினா என்ன, என்ட்ரி இன்வர்ட்ஸ்னா என்னன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட். பில் ஆஃப் என்ட்ரின்றது வந்து இம்போர்ட்டர்ஸ், ஓகேவா, கஸ்டம்ஸ் அத்தாரிட்டி கிட்ட அவங்களோட கூட்ஸ் போர்ட்ல அரைவ் பண்ணும்போது ஃபைல் பண்றது பில் ஆஃப் என்ட்ரி. ஓகேவா? என்ட்ரி இன்வர்ட்ஸ். என்ட்ரி இன்வர்ட்ஸ்ன்றது வந்து கஸ்டம்ஸ் அத்தாரிட்டி வந்து ஓகே, ஆமா, இவங்க வந்து பில் ஆஃப் என்ட்ரி சப்மிட் பண்ணினதுக்கு அப்புறம் கஸ்டம்ஸ் அத்தாரிட்டி வந்து ஓகே ஃபைன், உன்னோட ஷிப் வந்துடுது, சரியா, நீ வந்து எடுத்துக்கோ, உன்னோட கூட்ஸை வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றது என்ட்ரி இன்வர்ட்ஸ். புரியுதா? ஆ, உங்களை குழப்பறதுக்காக. ம். நம்மள எல்லாமே குழப்பறதுக்காகவே கொடுப்பாங்க பத்மா. நம்ம தெளிவா இருக்கணும். ஓகேவா? சோ இப்ப வந்து இந்த 4 டெர்மினாலஜியும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. பில் ஆஃப் என்ட்ரினா என்னன்ட்டு.
பில் ஆஃப் என்ட்ரினா பில் ஆஃப் என்ட்ரி. பாருங்க, என்ட்ரின்றது என்ட்ரியும் இம்போர்ட்டிங் கூட்ஸ்க்கு, ஷிப்பிங் பில்ன்றது எக்ஸ்போர்ட்டிங் கூட்ஸ்க்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பில் ஆஃப் என்ட்ரின்றது இம்போர்ட்டிங் கூட்ஸ்க்கு, ஷிப்பிங் பில்ன்றது எக்ஸ்போர்ட்டிங் கூட்ஸ்க்கு. ஷிப்பிங் பில்ன்றது எக்ஸ்போர்ட்டிங் கூட்ஸ்க்கு. எக்ஸ்போர்ட்டிங் கூட்ஸ்க்கு. ஆ. என்ட்ரி இன்வெர்ட்ஸ். ஆமா. என்ட்ரி இன்வெர்ட்ஸ், என்ட்ரி அவுட்வர்ட்ன்றது வந்து பெர்மிஷன்ஸ் கிராண்டட் டு வெசல் டு லோட் ஆர் அன்லோட் கார்கோ. இப்ப பில் ஆஃப் என்ட்ரின்றது வந்து இம்போர்ட்டர் வந்து கஸ்டம்ஸ் ஏஜென்ட்ஸ் கிட்ட என்னோட ஷிப் வரப்போகுது, நீங்க வந்து கிளியர் பண்ணி கொடுக்கணும்ன்ற ரெக்வஸ்ட் லெட்டர். சரியா? என்ட்ரி இன்வெர்ட்ஸ்ன்றது வந்து கஸ்டம்ஸ் அத்தாரிட்டியும் சரி உன்னோட இம்போர்ட் கூட்ஸ் வரப்போகுது நீ எடுத்துக்கோன்னு சொல்றது. ஷிப்பிங் பில்லுன்றது வந்து எக்ஸ்போர்ட்டிங் பண்ணும்போது கஸ்டம்ஸ்க்கு வந்து இதெல்லாம் நான் எக்ஸ்போர்ட் பண்ண போறேன் இங்கேருந்துன்னு சொல்றது ஷிப்பிங் பில். ஓகேவா? என்ட்ரி அவுட்வர்ட்ஸ்ன்றது இதெல்லாம் வந்து மாஸ்டர் ஆஃப் த வெசல் வந்து பர்மிஷன் கொடுக்கறது. சரி, நீ இந்த போர்ட்ல இருந்து ஃபாரின் ஜேர்னிக்கு வந்து உன்னோட கூட்ஸை வந்து ரெடி பண்றதுக்கு நான் ஆத்தரைஸ் பண்றேன்னு சொல்றது என்ட்ரி அவுட்வர்ட்ஸ். புரியுதா? இது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க பத்மா. அப்படி இதுல இருந்து அப்படியே எழுதிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து இந்த இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இங்க போடுறேன் பத்மா. பத்மா பத்மா கொஞ்சம் சவுண்ட், பேக்ரவுண்ட் சவுண்ட் மட்டும் பாத்துக்கோங்க பத்மா. எழுதிக்கோங்க பத்மா. இல்ல ஒண்ணு பத்மா, நான் போடுறேன், நீங்க அப்புறம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. அது செம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா? ஸோ பில் ஆஃப் என்ட்ரின்றது இம்போர்ட்டுக்கு, என்ட்ரி இன்வெர்ட்ஸ்ன்றது இம்போர்ட்டுக்கு, ஷிப்பிங் பில்ன்றது எக்ஸ்போர்ட்டுக்கு, என்ட்ரி அவுட்வர்ட்ஸ்ன்றது எக்ஸ்போர்ட்டுக்கு. ஓகேவா? சம் பார்க்கலாம். ஆஹ் இது பாருங்க, 2010 வந்து இவர் வந்து பில் ஆஃப் என்ட்ரி குடுக்குறாரு. ஆனா 1510 அன்னைக்கே வந்து அவங்களோட சப்மிஷன் நடக்கிறது. இங்க வந்து ஒரு எரர் பத்மா. Exchange rate notified by CBIC RBA on the date given in column 2, 3, 62, 63 on the date given in column 60, 61. ரெண்டுத்துக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே நோட்டிஃபைட் பை சிபிஐசி இந்த டேட்டோடது தான் எடுத்துக்கணும். நம்ம பில் ஆஃப் என்ட்ரி எப்பவோ அதுதான் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஷிப்பிங் பில் என்னவோ அந்த டேட்டு தான் எடுத்துக்கணும். சரியா? புரியுதா உங்களுக்கு பத்மா? So,
கேட்கறது பத்மா. கேட்கறது. சிபிஐசியோட டேட்ஸ் தான் எடுத்துக்கணும். டு பி கன்சிடர்ட் ஃபார் பில் ஆஃப் என்ட்ரி அண்ட் ஷிப்பிங் பில். இதான் எடுத்துக்கணும். பில் ஆஃப் என்ட்ரியோட டேட்டும் ஷிப்பிங் பில்லோட டேட்டா எடுத்துக்கணும். அது சிபிஎஸ்சி சொன்னதான் எடுத்துக்கணும். ஆர்பிஐ இது எடுத்துக்கூடாது. ஓகேவா? இது நோட் பண்ணிக்கோங்க. இந்த டெர்மினாலஜிஸோட எக்ஸ்பிளேஷன்ஸ் இங்க போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இது ஃபார்மேட் ஆஃப் ஏவி பத்மா. நோட் பண்ணிக்கோங்க பத்மா. இது ஃபுல்லா நான் சொல்ல சொல்ல இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஃப்ரீ ஆன் போர்டு. ஓகேவா? ஃப்ரீ ஆன் போர்டோட வேல்யூ வந்து கண்டுபிடின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த ஃபார்மேட். ஃப்ரீ ஆன் போர்ட்னா என்ன? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ப்ராஃபிட் ஆஃப் த மேனுஃபேக்சரர், rate in foreign country, local taxes, plus loading charges, plus export duty and cess தான் free on board. எழுதிக்கோங்க பத்மா. இது பை ஹார்ட் பண்ணும் பத்மா. ஓகேவா? வேல்யூ ஆஃப் மெட்டீரியல் எக்ஸ் ஃபேக்டரி பிரைஸ் அப் டு த போர்ட் ஆஃப் ஷிப்மெண்ட் இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் கண்ட்ரீஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்ப நான் தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எனக்கு ஃப்ரீ ஆன் போர்டு என்னன்னா என்னோட செல்லிங் ஸ்பாட்லேருந்து ஷிப்பிங் ஸ்பாட்டுக்கு நான் வந்து ஒரு ட்ரக்லயோ எதுலயோ எடுத்துட்டு போவேன்ல அந்த காஸ்ட் தான் அப் டு த போர்ட் ஆஃப் ஷிப்மெண்ட் இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் கண்ட்ரீஸ். அதே மாதிரி லோடிங் நான் எடுத்து ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணி இங்க இது பண்ணிடுப்பா ஷிப்புக்குள்ள வச்சிருன்னு சொல்றேன்ல அந்த காஸ்ட். இந்த 3 காஸ்ட்டுமே ஃப்ரீ ஆன் போர்டு. நோட் பண்ணிக்கிறீங்களா? ஆ 3மே அந்த ஃபார்மேட் நோட்ல எழுதிக்கோங்க. சின்ன நோட்ல மெயின் நோட்ல இல்ல. ஃபார்மேட். ஆ ம். இது அதான் நான் உங்ககிட்ட சொன்னேனே. சிபிஐசி ரேட்டு பில் ஆஃப் என்ட்ரி போடணும். சிபிஎஸ்இ ரேட்டு பில் ஆஃப் எக்ஸ்போர்ட் பார்க்கணும். அவ்வளவுதான். அதான் இதோட இது ஆன்சர். ஆமா. பத்மா நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து அந்த பேக்ரவுண்ட் மட்டும் கொஞ்சம் சைலண்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு உங்க கூட நல்லா இன்னும் இன்டராக்ட் பண்ண முடியும். பின்னாடி பேசிட்டே இருக்கிறது கேட்டுதான் எனக்கு உங்க கூட இன்டராக்ட் பண்ண முடியும். கஷ்டமா இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதோட கன்க்ளூஷன் சொல்லட்டுமா பத்மா? உங்களுக்கு? ஆ ஒரு எழுதிக்கோங்க. நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். ஆ, இந்த டெர்மினாலஜிஸ் நோட்ல அப்புறம் எழுதிக்கோங்க. இதோட கன்க்ளூஷன் சொல்றேன். டேட்ஸ் டு பி கன்சிடர் ஃபார் பில்ஸ் ஆஃப் ரேட்டிங் அண்ட் ஷிப்பிங் பில். Sorry, not the dates. Rates to be considered for bill of entry and shipping date only as per CBIC. CBIC is Central Board of Indirect Customs. ஓகேவா? அவங்களது தான் எடுத்துக்கணும்ன்றதா கன்க்ளூஷன். Consider for bill of entry and shipping bill only as per CBIC. ஆல்ரெடி நீங்க நோட் பண்ணிட்டீங்க. ம். Good. இந்த ஃபார்மேட் ஆஃப் ஏவி காப்பி பண்ணிக்கோங்க. இது இது ஃபுல்லா பை ஹார்ட் பண்ணும் பத்மா. ம். இல்ல, இல்ல. நீங்க காப்பி பண்ணுங்க. இது காப்பி பண்ணாம சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்.
இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க பத்மா. ஃப்ரீ ஆன் போர்டு வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி நீங்க எழுதிட்டீங்க. ஃப்ரீ ஆன் போர்டு வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. ஆ சவுண்ட் கொஞ்சம். டிவி சவுண்ட் கேக்குறது. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டிவி சவுண்ட் கேக்குறது. எழுதிட்டீங்களா பத்மா? போலாமா சம்முக்கு? இது வரைக்கும் எழுதிக்கோங்க பத்மா. இதெல்லாம் வேண்டாம். இது மட்டும் தான். ம். ஃப்ரீ ஆன் போர்டு வரைக்கும் தான். ஓகே. ரைட். இப்போ ஓகே. இப்ப வந்து நல்லா பாத்துக்கோங்க பத்மா. இந்த வேல்யூ ஆஃப் மெட்டீரியல்ன்றது நீங்க ஒரு கூட் ப்ரொடியூஸ் பண்றீங்கல்ல அதுதான். சரியா? ஏதோ ஒரு கூடு. லக்ஸ் சோப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு சோப் மேனுஃபேக்சர் பண்றீங்க. ஆர்கானிக் சோப்பு. ரூ. 60ன்னு வச்சுக்கோங்க ஒரு சோப்போட விலை. அந்த மாரி ஒரு 1000 சோப் இது பண்றீங்க. இப்ப 1000 சோப் ரூ. 60ன்னா எவ்வளோ ஆச்சு? 1000 ம். 60,000. இப்போ நீங்க அத வந்து இங்கேருந்து அ உங்களோட இது வந்து லெட்ஸ் டேக் ஆவடியில இருக்கு. ஆவடியிலேருந்து நீங்க உங்களோட ஏர்போர்ட்க்கு எடுத்துட்டு போறீங்க. ஆவடி டூ ஏர்போர்ட் எவ்வளோ ஆகும்? ஃப்ளைட் சார்ஜஸ் அப்ராக்ஸிமேட்டா? லெட்ஸ் சே ₹2000 ஆகுமா? பெரிய ட்ரக்னா. ஸோ 60,000 பிளஸ் 2000 எவ்வளோ? 62,000. அங்கேருந்து ஒரு பெர்சன பார்த்து அத வந்து ஸ்பெஷல் பெர்மிஷன் போட்டு பிளேன்ல ஏத்துறீங்க. ஸோ லோடிங் சார்ஜஸ் அது எவ்வளோ? ஒரு 5000 வச்சுக்கலாமா? ஆ எவ்வளோ ஆகும்? இப்ப டோட்டலா எவ்வளோ அது? ஃப்ரீ ஆன் போர்ட் எவ்வளோ உங்களுக்கு? சொல்லுங்க. ம். ஆ அதான் ஃப்ரீ ஆன் போர்ட். புரியுதா? இப்போ இந்த இதுக்குள்ள ஆட் இஃப் நாட் இன்க்ளூடட் அபோவ் அப்டின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கமிஷன் புரோக்கரேஜ் நீங்க யாருக்காவது குடுக்குறீங்க. ஓகேவா? பேக்கிங் காஸ்ட் பண்ணோம்ல. இப்ப இட்ஸ் அ டியூரபிள் கூட்ன்னு வச்சுக்கோங்க. இஃப் இட்ஸ் அ கிளாஸ் மெட்டீரியல், வாட் யூ ஹேவ் டு டூ?
இட்ஸ் a டியூரபிள் இது. அப்போ யூ ஹேவ் டு டூ அன் அடிஷனல் பேக்கிங். பபிள் ராப்பர் மாரி பண்றீங்க. ஆ பண்றீங்க. ஆர் வந்து அதோட நோ ஹவ் அந்த ப்ராடக்ட் பண்றதுக்கான டெக்னாலஜி யூ ஆர் இம்போர்ட்டிங் ஃப்ரம் சம்படி எல்ஸ் அண்ட் டூயிங் இட். அந்த காஸ்ட். ராயல்டி ஃபீஸ் வேற யாரோ பண்ணியிருந்தாங்க. பட் யூ ஆர் கெட்டிங் அ யூ ஆர் ட்ரைங் டு நோ டூ அ சிமிலர் டைப் ஆஃப் ப்ராடக்ட் பட் யூ கெட் த ராயல்டி ஆஃப் அ அந்த மாதிரி பர்சன்னா யூ நீட் டு பே ராயல்டி காஸ்ட். இதெல்லாம் நீங்க வந்து ஐடியலி யூ ஷுட் ஹவ் இன்க்ளூடட் இன் த வேல்யூ ஆஃப் மெட்டீரியல். ஒருவேளை இதெல்லாம் நீங்க இன்க்ளூட் பண்ணலைன்னா நீங்க இந்த காஸ்ட் எல்லாம் வேல்யூ ஆஃப் மெட்டீரியல்குள்ள ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்றது தான் ஆட். இஃப் நாட் இன்க்ளூடட் அபோவ். அபோவ்னா எது? வேல்யூ ஆஃப் மெட்டீரியல்ல இன்க்ளூட் பண்ணலைன்னா பண்ணிக்கணும். எக்ஸெப்ஷன்ஸ் கிடையாது. எக்ஸெப்ஷன்ஸ் கிடையாது. இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணல. எக்ஸாக்ட்லி இன்க்ளூட் பண்ணோம்னா இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணலன்னா அது உங்களுக்கு சம்பளம் குடுத்துருவாங்க. இது இன்க்ளூட் பண்ணியிருக்கான், இது இன்க்ளூட் பண்ணலன்னா சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ வருது இல்லையா இந்த ஃப்ரீ ஆன் போர்டு, இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி ஒரு வேல்யூ வரும் இல்லையா? அதுதான் எஃப்ஓபி. எஃப்ஓபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃப்ரீ ஆன் போர்ட். வேல்யூ ஆஸ் பர் கஸ்டம்ஸ். சரியா? புரியுதா? ம். ஆட் ஆக்சுவல் காஸ்ட். சப்போஸ் வந்து உங்களுக்கு சம்பளம் குடுத்துருப்பான் காஸ்ட் ஆஃப் ஃப்ரைட். காஸ்ட் ஆஃப் ஃப்ரைட் எதுவுமே இல்ல அப்படின்னா, தென் அதுல 20% ஆஃப் எஃப்ஓபி வந்து வில் பிகம் யுவர் ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் ஃப்ரைட். அதாவது இது பத்மா. இங்க காஸ்ட் ஆஃப் ஃப்ரைட்ன்னு குடுத்துருப்பான். குடுக்கல, சம்பளம் குடுக்கலன்னா நீங்க என்ன பண்ணணும்? எஃப்ஓபி வேல்யூலின் 20% எடுத்துக்கணும் கஸ்டம்ஸ்க்கு. சரியா? ஷிப் டீமுரேஜ் சார்ஜஸ்னா நான் டீமுரேஜ்னா என்ன சொன்னேன் போன கிளாஸ்ல? டீமுரேஜ், டீரெலிக்ட் நிறைய சொன்னேனே. டீமுரேஜ்னா வந்து திடீர்னு வந்து ஷிப்ல ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால எனக்கு வந்து ஏதோ என்னோட கொஞ்சம் திங்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்றது தான் டீமுரேஜ் லாஸஸ். ஓகே? அது ஆக்சுவலி ம். இல்ல ஷிப்புக்குள்ள இம்போர்ட் பண்ணதில்ல. ஷிப்புக்குள்ள ஆமா வந்துட்டு இருக்கும்போது. ஆனா பத்மா டாக்ஸ் கண்டிப்பா படிக்கணும் பத்மா. இல்ல கிரிப் கிடைக்காது. கண்டிப்பா பண்ணா ஏதாவது பண்ணுங்க. ஏன்னா யூ ஹேவ் டு டூ சம்திங். உங்களோட ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் எல்லாம் வந்து சம் ஏதாவது டெலிகேட் பண்ணுங்க. இல்ல ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இவ்ளோ நல்லா கிராஸ்ப் பண்ணிட்டு ஒரு வாரம் கழிச்சு மறந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் கிளாஸ் எடுத்துட்டே போயிடுவேன் பத்மா. அப்புறம் உங்களுக்கு வேல்யூ அடிஷனா இருக்காது சுத்தமா. ஆமா. நீங்க வந்து பாருங்க. நீங்க ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணி பண்ணுங்க. ஆ அட்லீஸ்ட் மத்தது காஸ்டிங்லாம் கூட நான் வந்து ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் பண்ணுவேன். ஆனா டாக்ஸ் நீங்க தான் டெய்லி கோ த்ரூ பண்ணணும். டாக்ஸ் மட்டுமாவது டெய்லி பாருங்க பத்மா. இஃப் அட் ஆல் உங்களுக்கு வந்து இதுவா இல்லன்னா, மத்ததெல்லாம் கூட நான் கிளாஸ்ல கோ த்ரூ பண்றேன். ரீகேப் செஷன் பண்றேன் எல்லாமே. டாக்ஸ் நான் என்னதான் ரீகேப் பண்ணாலும், யூ ஹேவ் டு டூ இட் ஆன் யுவர் ஓன் பேசிஸ். ஆன் அ டெய்லி பேசிஸ் அட்லீஸ்ட். ஸோ ஒர்க் இட் அவுட் சம்திங் யூ டூ சம் ஒர்க் அரவுண்ட். நம்மளுக்கு தெரியல, இதுவா இல்ல அப்டின்னா, தென் அப்புறம் கன்டினியூட்டி இருக்காது. நானுமே டெய்லி எனக்கு நியூவா கிளாஸ் எடுக்கிற மாரி இருக்கும். உங்களுக்கும் நியூவா நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். கிரிப் கிடைக்காது. அதுக்கு தான் சொல்றேன். லாலாம் ஒண்ணும் இல்ல பத்மா. லாலாம் யூ கேன் ஆல்வேஸ் டூ எனி டைம் யூ கேன் ஸ்டார்ட் அண்ட் டூயிங் இட். பட் டாக்ஸ் அப்படி கிடையாது. யூ ஹேவ் டு டூ இட். யூ ஹேவ் டு டூ இட் ஆன் அ கன்சிஸ்டன்ட் பேசிஸ். அது ஏதாவது நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ ஷிப் டிமோரேஜ் சார்ஜஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் சம்ல வந்து இன்சூரன்ஸ் சார்ஜஸ் குடுக்கலன்னு இப்ப நம்ம ரயில்வே டிக்கெட் புக் பண்றோம். என்ன பண்றோம்? இன்சூரன்ஸ் போடுறாங்க இல்லையா? கொஞ்சம் அமௌண்ட். அந்த மாதிரி பை டிஃபால்ட்டா இன்சூரன்ஸ் இருக்கும். இன்சூரன்ஸ் அவங்க குடுக்கலன்னா 1.125% ஆஃப் எஃப்ஓபி வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். ஃப்ரைட் குடுக்கலன்னா 20% ஆட் பண்ணிக்கணும். இன்சூரன்ஸ் குடுக்கலன்னா 1 பாயிண்ட் இப்போ இது விட்டுருங்க பத்மா. இத மட்டும் எழுதிக்கோங்க. இந்த 3 மட்டும் எழுதுங்க. 1, 2, 3 இந்த 3 லைன் மட்டும் எழுதிக்கோங்க. ம். ஏன்னா நான் மாட்டு சொல்லி தரேன். நான் மாட்டு போயிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நான் வந்து நானும் இன்னொரு ஃபேக்கல்ட்டியும் சேமா இருப்போம். கரெக்ட்டா? ஸோ ஐ ஹேவ் டு டெல் யூல. ம். இந்த 3 லைன் இப்ப எழுதுங்க. பார்த்து எழுதுங்க.
3 லைன் பார்த்து எழுதுங்க. டன். ஸோ இதெல்லாம் சேர்த்து வருதுல்ல பத்மா, தட் இஸ் கால்ட் அஸ் அசெஸபிள் வேல்யூ. இந்த வேல்யூ தான் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வந்து எடுத்து அவரோட கால்குலேஷனுக்கு எடுத்துப்பாரு. இதுதான் நம்ம கஸ்டம்ஸ் போனோம்னா ஆஸ் அ காஸ்ட் அக்கவுண்டன்ட் நம்ம அதை ஆடிட் பண்ணுவோம். புரியுதா? இதுதான் பிக் பிக்சர். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ற வரைக்கும் காஸ்டிங் யூஸ் ஆகுறது. ஓகே. புரியுதா? அந்த ஃப்ளோ பீரியட் தான். ஆமா. நீங்க அடுத்த வாட்டியிலேருந்து நம்ம 3 ஹவர் உட்காந்துக்க போறோம்ல பத்மா. அதனால நீங்க வந்து எங்கேயாவது பாருங்க. கொஞ்சம் ஒர்க் அரவுண்ட் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளோ முடியுமோ பாருங்க. நான் இன்னும் கொஞ்சம் கூட உங்க கூட நல்லா இன்டராக்ட் பண்ண முடியும்னு பார்க்குறேன். ஆ, அதாவது காஸ்ட் கால்குலேஷன் பண்ண வரைக்கும் காஸ்டிங் யூஸ்ஃபுல்லா இருக்கு. காஸ்ட் ஷீட் வருது. அதுலேருந்து டிராவல் பண்ணும்போது ஐடிடி வரும். கஸ்டம்ஸ் வரும். அந்த ப்ராடக்ட்ட நீங்க எடுக்குறீங்க. அதுக்கு ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்றீங்க. அத ஏர்போர்ட்க்கு எடுத்துட்டு போறீங்க. அப்போ ஒரு வேல்யூ கிடைக்கிறது. ஏர்போர்ட்லேருந்து ஒரு ஆள இது பண்ணி ஏரோப்ளேன்க்குள்ள இது பண்றீங்க. அத இன்னும் பேக் பண்ணி உள்ள அனுப்புறீங்க. அங்க ஒரு காஸ்ட் இன்கர் பண்றீங்க. இப்போ வந்து எனக்கு வந்து ஃப்ரைட் காஸ்ட்டே தெரியலன்னா 20% ஆஃப் எஃப்ஓபி கால்குலேட் பண்றீங்க. இன்சூரன்ஸ் எப்பவுமே வேணும்ல பத்மா. அதுக்காக 1.125% ஆஃப் எஃப்ஓபி வேல்யூ இன்சூரன்ஸ் சார்ஜஸ் ஆட் ஆகுது. ஸோ இந்த சீக்வென்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஐடிடி கஸ்டம்ஸ் உள்ள வரும். பேக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிடுறோமா? எக்ஸ்போர்ட் பண்ணினதுக்கு அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்? அக்ரீமெண்ட்லாம் போடுறோம் இல்லையா? அப்போ லா வரான் உள்ள. லா வரான், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வரான், பிசினஸ் எத்திக்ஸ்லாம் வரான். அத வச்சு ப்ராப்பரா கான்ட்ராக்ட் பண்றோம். அப்ப அங்க லா இன்டர்வென் ஆகுது. இந்த எக்ஸ்போர்ட் பண்ணி லாபம்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் P&L பேலன்ஸ் ஷீட் வரும். அங்க ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ் வரும். அப்ப இதுதான் கனெக்டிங் ஆஃப் ஸ்டேஜ் 1. புரியுதா? திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் கனெக்டட். ஆமா. இந்த கனெக்ஷனுக்காக தான் இந்த 4, 5 சப்ஜெக்ட்டுமே ஸ்டேஜ் 1ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட் ஸ்டார்ட் ஆகுறதுலேருந்து, ரா மெட்டீரியல் ஒரு சப்ளையர் கிட்டேருந்து வாங்குறதுலேருந்து, நீங்க P&L வரைக்கும், பேலன்ஸ் ஷீட் வரைக்கும் பார்க்கறது தான் உங்களோட ஸ்டேஜ் 1 சப்ஜெக்ட்ஸ். ஆ, இது மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கணும் பத்மா. என்ன? அதாவது எது இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எது கூடாதுன்றதும் தெரிஞ்சுக்கணும்ல. டாக்ஸ் இந்தியால பே பண்றீங்களா? அது எடுக்கக்கூடாது. எரெக்ஷன் சார்ஜஸ்ன்றது வந்து ம், எங்கேயோ மிஷினரி ப்ராப்ளமா இருக்கும். அத நம்ப ரிப்பேர் பண்ணியிருப்போம். அத எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி இம்போர்ட்டரோட இம்போர்ட்டர் இம்போர்ட்டர்னா யாரு? இப்ப நான் எக்ஸ்போர்ட்டர்னா, அதர் பார்ட்டி இம்போர்ட்டர்ல. அவரு வந்து அ அவரோட டிரான்ஸ்போர்ட் இன்சூரன்ஸ் எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? அதே மாரி இம்போர்ட்டட் மிஷினரியோட டெவலப்மென்ட் சார்ஜஸ் எடுத்துக்கக்கூடாது. ஆ இந்தியாக்கு வந்ததுக்கப்புறம் இந்தியாவோட பார்டர தாண்டி இந்தியா நான் ஜப்பான்ல இருக்கேன். நீங்க தான் இந்தியால இருக்கீங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்றேன்னா, டெரிட்டரியல் வாட்டர்ஸ் ஆஃப் இந்தியா கிராஸ் பண்ண உடனே எனக்கு ஷிப்ல ப்ராப்ளம் ஆயிடுத்தா, அந்த சார்ஜஸ் நான் எடுத்துக்க மாட்டேன். நான் எதுக்கு எடுத்துக்கணும் வேஸ்ட்டால்ல? என் பர்வியூல இருக்கிறது தானே நான் எடுத்துக்கணும். ஸோ அதெல்லாம் வராது. இதெல்லாம் நம்மளுக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க பத்மா. இதெல்லாம் குடுத்துட்டு அசெஸிபிள் வேல்யூன்னு கேட்பான். அதனால இதெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதெல்லாம் நீங்க வந்து பொறுமையா ஹோம்வொர்க்கா ஆனா ஃபார்மேட்ல போட்டுடுங்க. ஃபர்ஸ்ட்டு யூ ஆல்வேஸ் பிரையாரிட்டைஸ் குட்டி, குட்டி இந்த மாரி ஃபார்மேட்ஸு அதெல்லாம் நல்லா ஃபார்மேட் இது பண்ணிக்கோங்க. அப்புறம் டாக்ஸ் பாயிண்ட்ஸ். நான் சொல்ற டாக்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் யூ மைண்ட்லயே ஒரு ரிவிஷன் குடுத்துக்கோங்க. அப்புறம் கம் டூ வொர்க்கிங் பார்ட். அப்படி பண்ணிக்கோங்க. ஈஸியா இருக்கும். இது நீங்க நோட் பண்ணிக்கோங்க பத்மா.
எஸ்பெஷலி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒண்ணு நீங்க படிச்சுட்டு பார்க்காம எழுதினாலும் ஓகே தான். இல்ல பார்த்து நோட்ல எழுதினாலும் ஓகே தான். ஓகேவா? எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க பத்மா. டிரான்ஸ்போர்டேஷன் குடுக்கலன்னா 20% ஆஃப் ஃப்ரீ போர்ட் கால்குலேட் பண்ணணும். இன்சூரன்ஸ் குடுக்கலன்னா 1.125% ஆஃப் எஃப்ஓபி வந்து கால்குலேட் பண்ணணும். எஃப்ஓபி வேல்யூ இது எம்சிக்யூல கேட்பாங்க பத்மா. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பிளஸ் ப்ராஃபிட் பிளஸ் ஃப்ரைட் இன் ஃபாரின் கண்ட்ரி பிளஸ் லோக்கல் டாக்ஸஸ் பிளஸ் லோடிங் லைசன்ஸ் பிளஸ் எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ். இது வந்து எம்சிக்யூல வரும். ஆ அது கரெக்ட். ஸோ இப்ப வந்து இல்லஸ்ட்ரேஷன் 2. பத்மா நீங்க என்ன பண்ணுங்க, இல்லஸ்ட்ரேஷன் 2 எக்ஸ்பிளைன் பண்றேன். நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. கொஸ்டின் நான் இப்ப சொல்லி ஒவ்வொரு ஐட்டமா என்னன்னு சொல்லும்போதே உங்களுக்கு புரிஞ்சிரும். Find out the accessible value and the import goods under the Customs Act. Cost of machinery at the factory of the exporting country. 20,000 US dollars. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி இருக்காங்கல்ல, அவங்க வந்து யுஎஸ் டாலர்ஸ்ல குடுக்குறாங்க எல்லாத்தையும். சரியா? ஸோ யுஎஸ் ஃபேக்டரியிலேருந்து அது ப்ரொடியூஸ் ஆன இது அமௌண்ட் எவ்வளோ? 20,000. அப்புறம் யுஎஸ் ஃபேக்டரியிலேருந்து யுஎஸ் போர்ட்டுக்கு வருது. அது எவ்வளோ? $1000 காஸ்ட். யுஎஸ் போர்ட்டுக்கு வந்தது தான். அங்க ஒரு ஆள புடிச்சு உள்ள ஏத்துறாங்க ஷிப்புக்குள்ள. அது எவ்வளோ? $100. ஓகேவா? புரிஞ்சுதா உங்களுக்கு? அது இமேஜின் பண்ணிக்கோங்க. புரியுதா? ரிப்பீட் பண்ணட்டுமா? ஆ. பையிங் கமிஷன் பெய்ட் பை த இம்போர்ட்டர். இப்ப நான் இங்கேருந்து ஒருத்தருக்கு கமிஷன் பே பண்றேன். அது 100 யுஎஸ்டின்னு சொல்றாங்க. ஃப்ரைட் சார்ஜஸ் ஃப்ரம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி டு இந்தியா. அங்க இருக்கிற ஃப்ரைட் சார்ஜஸ் வந்து $2000ன்றாங்க. ஓகேவா? எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஒரு டாலருக்கு ரூ. 65 சொல்றாங்க. ஸோ நம்மளோட எஃப்ஓபி வேல்யூ வந்து ஃபார்மேட் இது. நம்மளோட ஃபேக்டரி பிரைஸ் எவ்வளோ சொல்லியிருக்கான் சம்ல? 20,000. ஸோ அது எஃப்ஓபி வேல்யூ ஆஃப் மெட்டீரியல் 20,000. ஃப்ரைட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? போர்ட் வரைக்கும் 1000. அப்புறம் லோடிங் சார்ஜஸ் இது. அப்போ 21,000 வந்து ஃப்ரீ ஆன் போர்ட். கரெக்ட்டா? இது வரைக்கும் புரியுதா? ஃபார்மேட்டோட அப்படியே அலைன் பண்ணி சொல்லி தரேம்மா. புரியுதா? ஆ. அப்புறம் வந்து ஃப்ரைட் சார்ஜஸ் எவ்வளோன்னா 2000 சொல்றாங்க. அப்ப 2000 ஃப்ரைட் சார்ஜஸ். ஸோ 2000. இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்சூரன்ஸ் குடுக்கல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, 21,100 இருக்குல்ல, அந்த எஃப்ஓபி வேல்யூ. அதுல நம்ம வந்து 1.125% இன்சூரன்ஸ் கால்குலேட் பண்ணிக்கிறோம். விச் இஸ் 237.38. ஸோ 20 இது பிளஸ் இவன் சேர்த்தா 23,337 தான் அசஸபிள் வேல்யூ. நல்லா பார்த்துக்கோங்க பத்மா. நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரே நிமிஷம். கணேஷ்மா, அது என்ன சொன்னீங்க? கூகுள்ல மொராட்டியா? மிரோ எப்படி போடணும்? எம்ஐ? மிரோ மிரோ. இல்ல அன்னைக்கு போன வாரமே நான் பண்ணினேங்க அஷ்மா. ஆனா அந்த மிரோன்றது மறந்து போயிட்டேன். இங்க பாருங்களா? இந்த சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இந்த ஃப்ளோ தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஆ, இப்போ இதுதான் நீங்க பத்மா. ஓகேவா? இது நானு. எக்ஸ்போர்ட். இது இம்போர்ட். இப்போ இங்க என்ன ஆகும்னா, பத்மா, நீங்க வந்து இந்த மாரி நீங்களும் படிங்க பத்மாண்ணா. இங்க ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கீங்க. இது நீங்க பத்மா. ஓகே? பத்மா. இது பிரியா.
2 பேருமே பிபில. ம். இப்போ நீங்க ஒரு ஃபேக்டரி வச்சுக்கீங்க பத்மா. இந்த ஃபேக்டரியில இருக்கிற கூட்ஸோட விலை தான் அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்றாரு அந்த இதுல? ம். எவ்வளோ சொல்றாங்க? 20,000 USD. இங்க தான் நீங்க கூட்ஸ் வச்சிருக்கு இதோட வேல்யூ, கூட்ஸோட வேல்யூ. இத நீங்க வந்து ஒரு ட்ரக்ல எடுத்துட்டு போறீங்க. ஃப்ரைட் காஸ்ட் எவ்வளோ சொல்றான்? சொல்லுங்க. ம். ஸோ ட்ரக்ல எடுத்துட்டு போறீங்களா? அவனுக்கு 1000 குடுக்குறீங்க. அப்ப ஈவினிங் ஈவினிங் சேருங்க எவ்வளோ வருது? வெரி குட். அங்க இறக்கிர்றீங்களா? அங்க ஒரு 2 பேர அப்பாயிண்ட் பண்றீங்க. கூலி மாதிரி. அவங்கள எடுத்து ஏரோப்ளேன்ல இது பண்ண சொல்றீங்க. இதான் ஏரோப்ளேன் வச்சுக்கோங்களேன் சும்மா. ஏரோப்ளேன். இங்க வந்து அவங்க விக்கிறாங்க ஏரோப்ளேன். எவ்வளோ அந்த சார்ஜ்? இல்ல கண்ணா. ஏரோப்ளேன் லோடிங் பண்ற சார்ஜஸ் எவ்வளோ சொல்றான் அவன்? மேல ஏத்துறது. ஆ. சோ இங்க ஒரு 100. இவனுக்கு 100 குடுக்குறீங்க. இப்ப இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ? 20, 21, 21,100. ஓகேவா? இப்ப இவன் தான் எஃப்ஓபி வேல்யூ. புரியுதா? இதுவரைக்கும் புரியுதா? டவுட் இருக்கா? இந்த ஃப்ளோல தான் நீங்க ஒவ்வொரு சமயம் எடுத்துன்னு போணும். இந்த ஃப்ளோல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, கஸ்டம்ஸ்ல எல்லா சம்முமே கிராக் பண்ணிடலாம். இதுவரைக்கும் புரியுதா பத்மா? பத்மா உங்க வாய்ஸே கேட்கல பத்மா. உங்க வாய்ஸ் கேட்கல பத்மா எனக்கு. என் வாய்ஸ் கேக்குதா? ஹலோ? மியூட் ஏதாவது போட்டீங்களா பாருங்க பத்மா. சரி. இந்த ஸ்டெப் வரைக்கும் புரியுதா? ஆ. இதுதான் எஃப்ஓபி வேல்யூ. இதுல நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த ஃப்ரைட் இருக்குல்ல, சாரி ஃப்ரைட்டுக்கு அவங்க எவ்வளவு சொல்றாங்க? வேல்யூ ஒரு ஆ. ஸோ ஃப்ரைட்டுக்கு 1000 ஃப்ரைட்டுக்கு 1000 இங்க ஒரு 2000 சொல்லியிருக்காங்க பாருங்களேன். இதோ இது. ஃப்ரைட் சார்ஜஸ் ஃப்ரம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி டூ இந்தியா. அதாவது அந்த ஷிப்ல போறதுல்ல, அது. அந்த சார்ஜஸ். அது ஒரு 2000. அப்புறம் ஆ எதுவுமே குடுக்கல. இன்சூரன்ஸே குடுக்கல. அதனால 1.12. அப்ப இதெல்லாம் சேர்த்து 23,378. இப்ப பாருங்க, $1க்கு ரூ. 65. அப்ப 23,337.38க்கு எவ்வளோ? 23,337.8 இன்டூ 65. அதான் 1,15,16,921.70. இதான் ஆன்சர். இதுதான் எல்லா சம்முக்குமே அப்ரோச். எல்லா கஸ்டம்ஸ்க்குமே இதுதான் பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் பத்மா. ஓகேவா? கேக்குது, கேக்குது. ஆ இப்ப இல்லஸ்ட்ரேஷன் 3. ஆ இது வந்து certain equipment from Japan at FOB cost of 4 lakh வந்து என்ன? அதர் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் இன் திஸ் கனெக்ஷன். அதே மாரி ஃப்ரைட் ஃப்ரம் ஜப்பான் டு இந்தியன் போர்ட், இன்சூரன்ஸ் பே டு இன்சூரர் 20,000, டிசைனிங் சார்ஜஸ் பே டு கன்சல்டன்சி 60,000, as expended 2 lakhs for certain development, road transportation cost. இவன் imported certain equipment from Japan at இந்த சம் வேணா நீங்க ஹோம்வொர்க்கா ட்ரை பண்ணுங்க. அதே மாரி சம்.
இல்லஸ்ட்ரேஷன் 3. ஓகேவா? இது ஹோம்வொர்க். அப்புறம் அதான். நீங்க பாருங்களேன். ஆமா. 4 ஹோம்வொர்க்கு. அதே மாதிரி ஆ இதுவும் இல்லஸ்ட்ரேஷன் இதுலயே 2 பிட் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஹவ் ஷால் யூர் இப்ப ஃப்ரைட் இன்சூரன்ஸ் குடுக்கலன்னா என்ன பண்ணுவோம்? ஃப்ரைட்டுக்கு வந்து 20% இன்சூரன்ஸ்க்கு 1.125% தரணும். பட் ஆ. ஸோ இந்த சம் ஹோம்வொர்க்கு. ஆ அப்புறம் வந்து இந்த சம்மும் ஈஸி பத்மா. ஓகே. அடுத்த சம்மு. பிஎஸ்ஏ அண்ட் கம்பெனி. ஆமா. பிஎஸ்ஏ அண்ட் கம்பெனி லிமிடெட் ஈஸி. இதோட ஓகே பத்மா. முடிச்சுக்கலாம். மத்தது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ அடுத்த கிளாஸ்ல கஸ்டம்ஸ் முடிச்சுருவேன் நாளைக்கு. ஓகே. பை பை. தேங்க் யூ பத்மா. நான் இன்னைக்கு ஃபைல்ஸ்லாம் அனுப்பிச்சிடுறேன். டிரைவ்ல இந்த ஃபைல் எப்பவுமே இருக்கும் பத்மா. நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆ இது மட்டும் ரெக்கார்டிங் மட்டும் அனுப்பிச்சிடுறேன் பத்மா. ஓகேவா? பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் பாருங்க. ட்ரை குடுங்க. ஓகேம்மா. ஆல் தி பெஸ்ட் பத்மா. பை பை. தேங்க் யூ. ஆ தேங்க் யூ. பை பை.